அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்க்கையில நம்மளுக்கு மன தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மனசு தூய்மையா இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்காது. இப்போ ஒரு பாத்திரம், கரை படிந்த பாத்திரம், ஒரு 10 பாத்திரம். அந்த 10 பாத்திரத்துல தூய்மையான பால் அதுல ஊத்தி சுட வச்சா என்ன ஆகும்? பால் கெட்டு போகும் இல்லையா? அதுமாரி ஒரு 10 பாத்திரம், அழுக்கு அடைஞ்ச ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துல வந்து அழகான டிஷ், உலகத்திலேயே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷ நீங்க அதுல செஞ்சு, அதுல போட்டு கலறி, அது சாப்பிட்டா அது ருசிக்குமா? பாத்திரம் எத்தன்மையற்றதோ, அத்தன்மை தான் அந்த டிஷ்ஷுக்கும் இருக்கும். அது அந்த பாத்திரம் போல தான் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எண்ணங்கள். அது ரொம்ப தூய்மையா இருக்கணும். அழுக்குகள், இந்த அழுக்குகள வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் டிஃபைன் பண்றாங்க. பேராசை, அ கோபம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இதெல்லாம் தான் வந்து மனசுல உள்ள அழுக்குகளாம். இந்த அழுக்குகள் இருக்கிற வரைக்கும், நீங்க என்னதான் அதுல தூய்மையான விஷயங்கள நீங்க வந்து ஃபீட் பண்ணாலும், அது மீண்டும் வந்து அது கெட்டு தான் போகும். அது ஒரு கெட்ட வடிவம் தான் எடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அந்த அளவுக்கு நம்ம தூய்மையா நம்ம மனச வச்சுக்கணும். இந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு நல்ல மெசேஜ நீங்க மனசுக்கு ஃபீட் பண்ணாலும், அதுக்கு வேற ஒரு வடிவம் தான் கிடைக்குமே ஒழிய, அது ஒரு தூய்மையா நம்ம மனசுல போய் உட்கார்ந்து நம்மள வாழ்க்கைய வழி நடத்தாது. அடுத்தவங்கள அடுத்தவங்கள்ட்ட நாம தான் சரி, நீங்க தப்பு அப்படின்னு ஒரு வாக்குவாதத்த நீங்க முன்வைக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல உங்களுடைய மன தூய்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய செயல்கள் அந்த மன தூய்மையை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கும். அந்த செயல்கள் தூய்மையானதா தான் இருந்ததா? சரியானதா தான் இருந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல அத என்ஷூர் பண்ணிட்டு ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுங்க. எந்த ஒரு விமர்சனத்துக்கும் நீங்க எதிர்வினை ஆற்றாம, அத சரியான முறையில ஏத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கைய வழி நடத்துறதுக்கான வழிய நீங்க கண்டுபிடிக்கணும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.